இதுதாங்க நம்ம தோட்டம். தென்னங்கன்று வச்சுருக்கோங்க. இடையில கத்திரி செடி, மிளகாய் செடி, அந்த மழை டயத்தில் வச்சோம். மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, அப்புறம் ஒரு இது அவரைக்காய், முருங்கைக்கன்று இதெல்லாம் வச்சோம். தட்டைப்பயிரும் கூட இடையில போட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க. வந்துட்டு இந்த பாருங்க, மிளகாய் செடியெல்லாம் கூட காஞ்சி போய் கொஞ்சம் காஞ்சி போச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லை. என்ன பண்ணுறது? மாங்கன்று ஒன்று வச்சுருக்கோம். அங்கே வந்து தண்ணி போன வருஷம் 1 வருஷம் ஆச்சுங்க இந்த தென்னங்கன்று வச்சு. தண்ணி பத்தலை. நானும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி இறச்சி இந்த கேணியில் இறச்சி ஊற்றுவேன். இப்போ இதெல்லாம் இப்போ இந்த 2-3 மாதமாக தண்ணி சுத்தமாக போக முடியாமல் அந்த பாருங்கள் கத்திரிக்காய் கன்று, இந்த தென்னங்கன்று ஒன்று காஞ்சே போச்சு. சுத்தமாக காஞ்சி போச்சு. இதில் இது பூச்சி வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம தோட்டம்தான். இதெல்லாம் ஃபுல்லாக இந்த அந்த பக்கம் உள்ளதெல்லாம் காய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இந்த பாருங்கள், கிணறு ஒன்று வெட்டணும். கிணறு வெட்டி 1 வருஷம் ஆகுது. கிணறு வெட்டி அந்த இதில் தண்ணி நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. போன வருஷம் ஃபுல்லாக வெட்டும்போது நல்லா வந்துச்சு. ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் சுத்தமாக தண்ணியே பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தண்ணியே இல்லைங்க. தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. என்ன பண்ணோம்? இன்றைக்கி எங்கள் மாமனாரை கீழே இறக்கிட்டோம். தண்ணியை வச்சு கயிறை வச்சு கட்டி எங்கள் மாமனாரை கீழே இறக்கி உள்ள சகதி மண் எல்லாம் எடுத்து எங்கள் வீட்டுக்காரு, நான், எங்கள் மகன் 3 பேரும் நல்லா வாங்கி கொட்டணும். வெளியில் கொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி கொஞ்சம் முடிக்க போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு யோசனைனா ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து கேட்டார், போர் போடுறேன்னு சொன்னீங்களாமே, போடுறீங்களான்ட்டு. என்னங்க பணமே இல்லை, என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது வெறும் டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் போடலான்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஒரு கடவுள் நமக்கு வழிகாட்டுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி மாமனாரை வெட்டுறதை நிப்பாட்ட சொல்லி ஏரி மேலே வந்தாச்சு. வந்துட்டு போர் போட போயிட்டோம். போர் போட கிளம்பிட்டோம். போர் போடுறதுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்தாங்க. 3 மணிக்கு வந்தாங்க. போர் போட ஆரம்பித்தோம். கடவுளே, இந்த போரில் தண்ணி நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட சாமியை கும்பிட்டுட்டு போர் போட ஆரம்பித்தோம். போட்டோம். ஒரு 60 அடியில் போரில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதிலே கடவுளுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. இதில் போர் போடுவோமா அப்படிங்கிறவரதே எனக்கு கனவாக இருந்துச்சு. இப்போ போர் போட்டுட்டோம். 60 அடியில் தண்ணியும் வந்துருச்சு. 260 அடி வரையும் போட்டுட்டோம். போட்டு ரெடி ஆகிட்டோங்க. அது கரண்ட் இழுக்கணும், எப்படி இழுக்க போகிறோம் என்னங்கிறதே ஒன்றுமே புரியலைங்க. இப்போ வேறு பிள்ளைகளாக வந்துருச்சுங்க. பிள்ளைகளாக வந்து எல்லாம் அது ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐஸ் வண்டி வேறு வந்ததா, ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டுட்டு அந்த போர் போடுற முடிகிற வரையும் அங்கேயே இருந்து அதை பார்த்துட்டு 260 முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடவுளுக்கு தான் இனிமேல் நல்ல வழி காட்டணும். எங்களுக்கு இனிமேலாவது இந்த தோட்டம் வந்து செழிப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தோட்டம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷமாக சும்மா கிடந்த இடம். நான் வந்து இதை இப்போ ஒரு 4-5 வருஷமாக இதில் எதாவது சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்தணுன்ட்டு ஏற்பாடு பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது செழிப்பாக கொண்டாந்துருவேனான்னு பார்க்கலாம். அந்த கடவுள் என்ன வழி காட்டுறாருன்னு பார்ப்போம்.